நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பகவான் ஒரு நாளும் இல்லாத திருநாளா இந்த கைலாசம் ஏன் இப்படி ஆடுது அசையுது? நாகராஜ நாகக்கண்ணிய தவங்களை கண்டார். தவங்களை கண்டும் காணாதவரை போல கலை உலகம் எல்லாமே கடவுள் படியிழக்க பயணமாகி வருகிறார். அப்போ படியிழக்க போகும்போது பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். அன்னைக்கு பார்க்க பார்வதிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த ஆண்டவன் தானே என்னைக்குமே கைலாசத்திலே படி இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் இந்த ஆண்டவன் கூட போய் என்னன்னு பார்த்தானே பாப்போமே. அப்படி என்று ஆண்டவனை அழைத்து வாழ்வது என்ன சொல்லுகின்றாள்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா உங்கள் படியளப்பை உமையவள் பார்க்க வேண்டும். வேண்டும் ஐயா. பகவானுடைய படியளப்பை இந்த பார்வதி நான் பார்க்கணும் இறைவா. ஆமையா. ஏய் பார்வதி, என்னங்க ஒரு நாள் என் கூட வாரேன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இன்னைக்கு ஏண்டி என் கூட வரணும்னு உனக்கு ஒரு அப்படி ஆசை? அப்படி என்னமா ஆசை? என்னோடு உன்னை அழைத்து போறதுனால எந்த குறையும் இல்லை. அப்ப கூட்டிட்டு போங்க. இருந்த போதிலும் ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பல விதமா படைத்திருக்கிறேன் பார்வதி. அப்படி என்றால் என்னய்யா? ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். சரி. இன்னும் ஒரு ஆளை கூனாக படைத்திருப்பேன். சரிதான். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஆமையா. ஒருவருக்கு உலகத்திலே இல்லாத பெரிய செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க வீட்டுல குளம் தலைப்பதற்கு ஒரு குழந்தை வரம் இருக்காது. அது இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லாத கூழ் இருக்காது. ஆமா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருப்பாங்க. ரொம்ப சங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோட்டை பொட்டப்புளைய கொடுத்திருப்பேன். ஒரு ஹோட்டனா எவ்வளவு? 21. அப்பா யாவோ வச்சிருக்கியோ? அம்மா சரிதானே. அதனால நான் இப்படி எல்லாம் உலகத்தை படைச்சிருப்பேன் பார்வதி. ஆமா. நீ பெண்ணாக பிறந்தவள், ஏழை மனம் கொண்டவள். மனம் கொண்டவள். சக்தியின் மனதோ இரக்க குணம் உடையது. ஆமையா. அவருக்கு என்ன ஆச்சு? அதானே. இவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு ஏன் முடி இப்படி இருக்கு? ஐயா ஏன் இப்படி இருக்காரு? இவர் ஏன் மொட்டையா இருக்காரு? அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டே. ஆமா. நீ கைலாசத்துல இரு, ஆண்டவன் நான் போயிட்டு வரேன். வருகின்றேன். அந்த ஐயா இப்ப சொர்க்கத்துல இருக்கவோ. அப்படியா? ஆமா. சரிதானே. அத ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால சரி எம்மா பார்வதி, நீ கைலாசத்திலே அமர்ந்துரு, நான் ஆண்டவன் போயிட்டு இப்ப வாரேன். போயிட்டு வரமா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்லுகிறாள்? பார்வதி கேட்பாளா? கேட்க மாட்டா. ஏ ஆண்டவா, என்ன? கண்டிப்பா உங்க கூட நான் வந்தே திருவேன். நான் வாயவே திறக்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். உங்க சொல்ல மீறி நான் பேச மாட்டேன்யா. அப்படியா? ஆமா. அப்படினா பார்வதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அது என்ன சத்தியம்? படியிழந்து முடிக்க வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் என்று. ஆமா. உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ வரலாம். வரலாம் என்று அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்வதி அண்ணன் என்றும் மாறாமல் ஆணையிட்டு கொடுத்து வாப்பு விட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதா தேவியுமாக படைத்த உலகம் எல்லாம் எப்படி படியிழக்க வருகிறார்கள்? எப்படி ஐயா? நாளை நல்ல தினையே கொண்டு நாடு எங்கு வருவாராம். உரிய நல்ல தினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாராம். ஆளாக்கு தினையே கொண்டு தினையே கொண்டு அவர் அகிலம் எல்லாம் வருவாராம். வருவாரா
முடிக்க பார்வதி படியிழந்து முடித்த உடனே நடந்து வந்த களைப்பு ஆண்டவா பரம்பொருளே ஐயா களைப்பாக இருக்குதையா கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி கண்ணு கெட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார்கள் பார்வதி ஓடி போய் அந்த ஆலமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து கொண்டார் கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்க மரத்தையே சுத்தி பார்த்தா பார்க்கும்போது ஒரு சின்னம் சிறிய பாலகன் சரி இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பாலகன் நான் உட்கார்ந்துருக்கேன் பாரு பேண்ட் போட்ட தம்பி யார் போய் அள்ளி போட ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காமியா அப்படி விவரமா சொல்லு ஆமா அவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் அவன் குடத்துக்காரர் ஒரு காலத்துல பேண்ட் போட்டிருந்தாரு அடேப்பா நான் பேண்ட் போட்டு போனேன் ரத்தால பாப்பியளா வாடா சரி மரத்துக்கு மேல முனிக்கொப்பிலே உட்கார்ந்து பாலகன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான் இந்த ஆடு மாடுக்கு கொலைகொப்பு வேணும்னு ஆமையா அப்ப பார்வதி பிள்ளையை கண்டாள் ஐயையோ ஓஹோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருக்கிறான் இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையாக போய் சேர மாட்டான் தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாகி விடுவான் அல்லவா அதனால இப்பமே இந்த பாலகனை உயிரை கொடுத்து காப்பாத்தி விடணும் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ஆண்டவனை அழைத்து சரி ஆண்டவா பரம்பொருளே என்னம்மா அதோ பாருங்க என்னது சின்னம் சிறிய பாலகே அறியாத பிள்ளை புத்தி இல்லாத பாலகே முனிக்கப்பிலே உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டி கொண்டிருக்கிறான் அதை கீழே விழுந்த பிள்ளைக்கு பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா ஆண்டவா நீங்க போய் இப்பமே உயிரை கொடுத்து காப்பாத்துங்க எப்படியா காப்பாத்துங்க ஐயா ஏய் பார்வதி என் கூட வரும்போது என்ன வார்த்தை சொன்ன நான் சொன்னது வாசம் தான் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னியா இல்லையா ஆமா நான் இன்னொரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னது நான் வரும்போது என்ன சொன்னேன் நீங்க சொன்னது படி அளக்க வரைக்கும் பேச வேண்டாம் நீங்க ஆமா படி அளந்து முடிச்சாச்சு இன்னும் நான் வாயை திறக்கலாம் படி அளக்க வரைக்கும் பேச கூடாதுன்னு சொன்னீங்க அதேதான் இப்ப அளந்து முடிச்சாச்சு அப்ப சிவபெருமான் தன்னுடைய ஞானத்தினாலே பார்த்தார் அவன் ஞானத்துல பார்க்கும்போது அவர் ஞானத்தினாலே பார்க்கும்போது என்னையா இந்த மரம் இதுக்கு முன்னால இந்த இடத்துல இருந்ததே இல்லையே இது என்னவா இருக்கும் என்னவோ அப்படின்னு பார்க்க உடனே சரி இது யாருடைய வேலை தெரியுமா யார் வேலை பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாலே எம்பெருமான் கோபால கண்ணே அந்த கண்ணபுரானுடைய லீலை இந்த லீலை இந்த லீலை அவர் லீலை தான் அதாவது என்னையா கண்ணன் இல்லாத கதையே கிடையாது இல்ல 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 கண்ணன் இல்லை என்றால் கதையும் கிடையாது இந்த கதையை எடுத்தாலும் அவர் வந்தாகணும் ஆமா கதைக்கு கதாநாயகனே அந்த கண்ணன் தான் அவர்தான் ஹைகோர்ட் வைக்கல அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி உடைச்சிருவார் கண்ணங்கிட்ட போச்சுன்னு வைங்க அந்த பிரச்சனையை சுலபமா முடிச்சிருவாரு ஆமா அப்பேற்பட்ட கள்ள கபட நாடகன் ஆமா பாலி குஞ்சு களவாணி ஏமியா ஆமா உங்க வீட்டுல வந்து களவாண்டாரோ கோல் குஞ்சு 10 குஞ்சு இருந்துச்சு 2 குஞ்சு தான் இப்ப நிக்கி சரி 8 குஞ்சிய தூக்கிட்டு போயிட்டாரு அது கண்ணபுரான் மேல தவறு இல்ல அவருடைய கருட வாகனம் ஓ வாகனமா அது கண்ணனா கண்ண ரூபத்துல தான் வராரு எல்லாரும் அவர் மேலயே பழிய போடுங்க இன்னைக்கு பார்த்தா செந்தலை கேடனை கண்டால் சென்ற இடம் சிறப்பா இருக்கும்ங்க அப்படினாங்க ஆமா காக வலம் போகலாம் ஆமா கருங்குருவி இடம் வரலாம் பூனையும் வரலாம் பூனை வந்து இடம் பக்கம் வரணும் அதே மாதிரி சகனம் பார்க்கவர்கள் வந்து அதாவது பால்காரி வரலாம் மோர்காரி வரலாம் தயிர்காரி வரலாம் வெத்தல் கட்டு வரலாம் ஏர் உழவன் வரலாம் நல்ல சகனம் சரி அதே மாதிரி அவதி கட்டு வரக்கூடாது விரவு கட்டு வரக்கூடாது ஒத்த ஓரி வந்து குறுக்க வரக்கூடாது இப்படி எல்லாம் சில சகனங்கள் இருக்கு சகனம் பார்க்கவர்கள் சகனம் பார்த்தான் போவார்கள் நீங்க வாரின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க விரவு கட்டு கொண்டாட இருக்க முடியுமா என்னையா உலகம் வைத்தியார காலமா கட்டு பார்த்தோம்னு சொன்னா வீட்டுக்கு போயிட்டு தனியா குடிச்சிட்டு வருவாங்க நீங்க சொல்லக்கூடிய சாஸ்திரமும் அப்ப சாப்பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க கண்டிப்பா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் எழுதி இருக்காங்க அப்போ சாஸ்திரம் ஒரு நாள் பொய்யாது அப்பேர்வட்டை என் பெருமா அப்படி பேசி இப்படி பேசி சரி அங்கேயும் ஒரு அப்ப என் பெருமான் கோபால கண்ணே இந்த பார்வதி நம்ம மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா இவ சத்தியத்தை மீறி நடக்காளா கட்டுப்பட்டு இருக்காளான்னு பரிசோதனை பார்ப்பதற்காகத்தான் என் பெருமான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் இதை அறிந்த ஆண்டவன் என்னால பிள்ளைய காப்பாற்ற முடியாது என்றார் பார்வதி நீங்க பிள்ளைய காப்பாத்தலன்னு உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னு சொல்ல அப்ப இந்த ஆண்டவன் பார்வதியின் பிடிவாதத்தை தாங்காம சரி பார்வதி வரும் சீட்டை வச்சிருக்கோம் சீட்டை வச்சிருக்கோம் போருங்க அதனால எம்மா பார்வதி என்ன
அம்மா கொண்டாந்து கொடுத்தால சொல்லலையா? அதனால அம்மா பார்வதி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேளு. அவன் எப்படி மரத்துல இருந்து வெட்டி கீழே தான் விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துகிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பேசி முடித்து பாலகன் விட்டு முடிந்து கீழே வாரான். அவன் கீழே விழும்போது ஏ பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். ரெண்டுமே சொல்லல. என்ன செஞ்சா? அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை. அத்தனையும் விட்டு விட்டு பாவி எதை சொன்னா? அம்மான்னு சொல்லணும் இல்ல அப்பான்னு சொல்லணும். எல்லாரும் ஆணு பாக்கையில ஏதாவது ஆன்சர் சொல்லுவீங்களா? அப்ப நீங்க கதையை கவனமா கேட்கலன்னு அர்த்தம். அப்படியா? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அப்ப வேற என்ன சொல்லி இருப்பான்? ஒருவேளை ஈக்கன விழுந்துப்பானோ? உன் வீட்டுக்காரியா போறா? ஈக்கன விழுந்தா? அங்க என்னமோ கேக்கு? இப்படி படக்குன்னு சொல்லிட்டீரா அண்ணாச்சி? கரெக்டா சொல்லிட்டாங்க. அண்ணாச்சி அந்த செல்லு அப்பலேருந்து லாக் எடுக்க நம்பரை மறந்துட்டாரா? அவதான் சொர்க்கத்துல இருக்காவோன்னு நான் அப்பலே சொல்லிட்டேனே. அதான் நம்பர் லாக் மறந்து போச்சு. இன்னும் காலையில தான் நீங்க இருக்க சொர்க்கத்துக்குலாம் நாங்க வர முடியாது ஐயா. முடியாதுயா. உங்க லெவல் வேற, எங்க லெவல் வேற. லாக் எடுக்கணும்னா காலையில 8 மணிக்கு மேல தான் எடுக்க முடியும். அதேதான். அப்பதான் நிதானம் வரும். அப்பதான் ஞாபகமும் வரும் உங்களுக்கு. ஆமா. அதனால உங்க லெவலுக்கு எங்களால இறங்க முடியும். இப்போ வந்து ஞானத்துல இருக்காங்க. அப்பதே வச்சு பாக்காரு எடுக்க முடியல, லாக் எடுக்க முடியல. ஆமா. மண்டே அடிக்காரு என்ன நம்பர் சரி அப்படிங்க ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்ப இந்த பாலகனாகப்பட்டவே சரி அம்மா வேண்டும் உங்க கதை பிறகு பேசுவோம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சொல்லல. நான் செத்தேனே. ஏங்கப்பா வாக்கு சனிய போக்கல. சரிதானே. செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. என் பேச்ச நீ கேட்டியா? கேட்க மாட்டேன். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். ஏன் 4 வழி சாலை ரோடா ஓட்டிருக்கு போட்டாங்கல்ல வாயில ஓட்ட. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா என்ன? நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. அதேதான். நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்தா நம்ம வாழ்க்கையும் சரியாக இருக்கும். அதனால பார்வதா தேவி அவன் செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போவோமே. நாகலோக வழியாக நாதன் சிவன் வாராரு. அப்ப பார்வதா தேவியானவள் என்ன சொல்கிறாள்? மாணிக்க புத்துக்குள்ளே நாகராஜ நாகக்கண்ணியின் தவங்களை கண்டு ஆண்டவா பரம்பொருளே ஐயா இப்பேற்பட்ட நாகங்கள் ஏன் தவம் இருக்கிறார்கள்? என்னவாச்சு? ஏய் பார்வதி, இவங்க 2 பேருக்குமே 12 வருடமா பிள்ளை இல்லையடி. அதனால பகவானை நினைத்து பார தவம் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? பிள்ளை வரத்துக்காக தவம் இருந்தா நீங்க இப்பமே பிள்ளைய கொடுத்தா என்ன? நீங்க உடனே கொடுக்க வேண்டியதானே பகவானே. பிள்ளை வரம்னா சாதாரணமா கொடுக்க முடியுமா பார்வதி? அது என்ன மார்க்கெட்ல விற்க மாங்காவா இல்ல கத்தரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க? உடனே கொடுக்கிறதுக்கு பிள்ளை வரமன்னு சொன்னா அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்டி. ஓ கணக்க பார்க்கணுமோ? கணக்கை பார்த்தா தான் தெரியும் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையா என்று. சீக்கிரம் பார்க்கணும்னா கால் கட்டு வேணும். ஏண்டே சீராக கணக்கெழுதும் சித்திர புத்திரன் ஐனாரை வரவழைத்து பார்க்க ஆமையா நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன ஜென்மத்திலே என்ன பாவம் செய்தார்கள்? என்னையா? அவரோ போன ஒரு ஜென்மத்திலே நாகமுடி ராஜமகள் 7 வனதான் பிறந்து 8 மாத சூல்மானை அம்பாலையை நிறுத்தார். அதன் உயிரமாய்த்திருக்கார்
கைலாசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது நாகக்கன்னி வெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்காள் கருவ கலைத்திருக்காள் உருமருந்த கொடுத்திருக்காள் ஆவி உருவ கலைத்திருக்காள் கருவளித்த இருவருக்கு தாயே கை குழந்தை கிடையாது தாயே கை குழந்தை கிடையாது அங்கே ஆண்டவனும் சொன்ன போது அதை கேட்ட பார்வதி ஏய் பார்வதி இவங்க 2 பேருமே செய்த பாவத்துக்கு குழந்தை வரம் கொடுக்க கூடுமா வேற ஏதாவது பாவம் செய்தாலாவது பரவாயில்லையடி பிள்ளை வரத்துக்காக தவம் இருந்து போன செல்மத்துல பிள்ளையவே கொண்டிருக்காங்களே இவங்களுக்கு கொடுத்த தகுமா கொடுக்க முடியாது அதனால என் வார்த்தையை கேளு என்னய்யா பாவம் செய்தோருக்கு பிள்ளை கொடுத்தா நமக்கு பிள்ளை மோசம் வந்து சேரும் அம்மா மதலை வரம் கொடுத்தா நமக்கு தானடி மணக்கமலை வந்து சேரும் அதனால வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்று பார்வதியை அழைக்க பார்வதி இறைவன் கூட நான் வரமாட்டோம்னு நிக்காரு ஏன் நிக்கிறான்னா நம்மள மாதிரி ஒரு பெண்ணும் தானே பிள்ளைன்னு தவம் இருந்து கொண்டு இருக்கிறா அவளை ஏமாத்தி கைலாசம் போனா இவர்கள் மனது தாங்குமா சாமி என்னை போல பெண்ணல்லவோ பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்க மங்கைக்கு மனமிறங்கி மகனை வரம் கொடுக்க கன்னிக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொஞ்சமாவது கடுகளவும் இரக்கம் இல்லையா ஆண்டவே நீ என்ன சொன்னாலும் என்னால குழந்தை கொடுக்க முடியாதடி என் பேச்ச கேளு அப்படி என்று சொன்ன போது அந்த பார்வதியானவள் நீங்க பிள்ளை கொடுக்க உங்க பின்னால வரமாட்டே கைலாசம் வரமாட்டே கடவுள் என்று சொல்ல மாட்டே பொங்கி பறிக்க மாட்டே பூமாவன்னு சொல்ல மாட்டே ஆக்கிய வைக்க மாட்டே சொல்ல மாட்டே பாத பூஜை முடிக்க மாட்டே உங்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டே உங்களுக்கு பணிவிடை அங்கே பார்வதியும் சொன்ன போது என்னைக்கும் நீங்க கைலாசம் வந்தீங்க நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் இன்னைக்கு நீங்க செய்த காரியத்திற்கு இனிமே உங்களுக்கு பாத பூஜையும் இல்ல பணிவிடையும் கிடையாது பச்சை தண்ணி கூட உங்க பல்லுல படக்கூடாது ஏ பெரியம்மா இப்படி கண்ணுல தூக்கம் வந்தா என்னையே அம்மா எப்படி பிறப்பா உடம்புக்கு வரதுக்கு உனக்கு என்ன தெரியும் அச்சடி விச்சடியா வருது நான் அப்பல வந்த உடனே பார்த்தேன் நல்ல சாய்மானம் அப்படி இல்ல கதவு தள்ளியா வந்த உடனே பாக்கும்போது என்ன கேமரா பக்க தலைக்கு வச்சு படுத்திருந்தாவோ அப்படியா நல்லது பெரிய தலகாணி மாதிரி இருந்துச்சு இப்ப கேமரா பக்க தூக்கியாச்சு கதவுல சாஞ்சி தூங்குவோம்னு கதவுல சாஞ்சி தூக்கம் நடக்கும் கதவு அங்கனைக்கு திறந்து போயிராம யாரு கதையை படிச்சானே யாரு பிறந்தானே நாம வாட்டுக்கு உறங்குவோமே அப்படின்னு அந்த அம்மா தூங்குதாங்க இப்ப முழிச்சிட்டாங்க பிறகு இப்ப அம்மா பிறக்க போறாள் அதனால முழிச்சிட்டாங்க அம்மா இப்ப பிறந்துருவா பிறகு அதனால ஆண்டவா குழந்தை வரம் கொடுக்கவில்லையானா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து கூட வைக்க மாட்டேன் நீ எத்தனை வார்த்தை சொன்னாலும் என்னால குழந்தை கொடுக்க முடியாது படைத்த பகவான் நான் ஒன்று சும்மா இல்ல அவங்க செய்த பாவ புண்ணிய கணக்குப்படித்தான் நான் கர்மத்தின் தர்மத்தின் படி படைத்திருப்பேன் நீ நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னால குழந்தை கொடுக்க முடியாதடி அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி பிள்ளை வரம் கொடுக்காமலே நாமல் புறப்படக்கூடாது என்று சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான்
பகவானே கண்டிப்பாக பார்வதியும் சொன்ன ஆண்டவன் எது சொல்வாரு ஆண்டவா உங்களால் மட்டும்தான் குழந்தை வரம் கொடுக்க முடியும் என்று நினைத்தீரா சக்தியாகப்பட்டவன் நினைத்தேனே யான சகலத்தையும் நான் செய்து முடிப்பேன் எங்களால முடியும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு நானே பிள்ளை வரம் கொடுப்பேன் கடவுளால் முடியாதென்றா கண்டிப்பாகவே கண்ணன் தங்கை நான் கொடுப்பேன் என்றார் அப்ப அங்காரம் கொண்ட ஆண்டவன் பகவான் என்ன செய்கின்றார் என் வார்த்தையை மீறி நீ குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிள்ளை இல்லா 2 பேருக்கு நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள் சக்தி நான் நாகத்தின் வயற்றிலே கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை மாற்று வரங்களை கொடுத்தா முதலையாக பிறப்பேன் என்று சொன்னபோது அம்மா பிறக்க போனா வீட்டுக்கு போறிய உறக்கம் வருதுல உறக்கம் வருதுல மணி 12 மணி ஆகுது நானே இருந்து நீங்க வில்லுப்பாட்டு முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போனிய என்ன நடக்கும் முக்கல முனி நிக்கி வரும்போது கூட்டிக்கிட்டு வந்தே அம்மா அப்படியா கார்ல கூட்டி உன் கூட வந்தா பெரிய முனியாத்தான் இருக்கும் அம்மா இப்ப பிறந்து பெரிய முனியாத்தான் கூட்டி வந்திருப்பேன்னு சொன்னேன் நானே பெரிய முனி நீ சொன்ன மாதிரி என் கூட வந்து அப்படித்தான் இருக்கு ஏய் பிடிச்சா விட்டுரும் முனி பிடிச்சா விடாது முனி பிடிச்சா சாமானியமா விடாது வேற மாரியம்மா வந்து திருநீர் போண்டா தான் வெளியே போவோம் ஆமா ஆமா அதனால அம்மா இப்ப பிறக்க போற சேர்த்து அவளையும் கூட்டு போங்க அதான் நல்ல அனுகிரகம் பண்ணுவா பிறகு சரி அதனால ஆண்டவா பரம்பொருளே ஐயா சக்தி நான் கருவாய் சினைக்க சட்டமில்லை கிடையாது மாற்று வரங்களை தந்தா நானே முதலையாக போய் பிறக்கிறேன் என்று சொன்னபோது அப்படியானால் கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து பயந்து போய் வந்துட்டோம் 8 தேசமா இருந்தாலும் இருக்குமே அவ பயப்படல நம்ம சொன்ன அன்புக்காக உட்கார்ந்திருக்காங்க அதனால கைலாசத்திலே அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து பார்வதி நீயே கை குழந்தையா பிறக்கணும் போ அப்படி என்ற ஆண்டவன் வரங்களை கொடுக்க வாயு தேவன் மகிமையினால் 8 கலசத்தை கொண்டு வர சொல்லி பகவானும் பார்வதியும் அமிர்த கலசத்தை வரமாக கொடுத்தார்கள் உங்கள் அரண்மனையிலே ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீங்க பூஜை இருந்து வாருங்க பார்வதியே உங்களுக்கு அவதார பிள்ளையா வந்து பிறக்க போறான்னு சொல்லி ஆண்டவனும் பார்வதியும் வரங்களை கொடுத்தார்கள் நாகராஜன் சந்தோஷமாக வாங்கி கொண்டு நேர மேலவாசல் கோட்டைக்கு வந்தார்கள் 8 கலசத்தை வட்ட வடிவமாகவே அடுக்கி நாகங்கள் இரண்டும் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி பணத்தை மேலே விரித்து பாதுகாப்பாக 2 பேருமே தவம் இருந்து வருகிறார்கள் 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள் அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா எம்மா நாளான உனக்கு நாளையில எம்மா நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில எம்மா நாளான உனக்கு நாளையில எம்மா
இருக்கன்குடி மாரியம்மா அக்காலங்க 8 பேரும் மாரியம்மா காளியம்மா அருளாடி வாராளே ஈராத்து எழுக விட்டு இருக்கன்குடி தன்னதில அட்டகாளி 8 பேரும் அக்கினி சட்டி கொண்டு ஆடி வார மாரியம்மா அம்மா தீச்சட்டியா பூச்சட்டியா ஓடியா புகழான மாரியம்மா பூச்சட்டியா தீச்சட்டியா புகழாக ஆடி வாரா வேல மாறி அம்பிகையா ஆடி வர அம்மாளுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ இருக்கன்குடி மாறிக்குத்தான் இன்னும் ஒரு குலவ இருகரையும் பெருகி வர ஆனா அக்கினி சட்டிக்காரி அரிராமன் தங்கையம்மா குங்கும பொட்டுக்காரி கோபாலன் தங்கையம்மா அப்பு சடையழகி அங்கார ரூபக்காரி எரிந்த முக சமந்தகண்ணா எந்தாய மாரியம்மா தாயான காளியம்மா அக்காலும் தங்கையம்மா அக்கினிய கையிலெடுத்து அருளாடி வாராளே போடுங்கம்மா ஒரு குலவ ஏ இருக்கன்குடி மாறிக்கிட்டா ஏ பொன்னான மணிக்குலவ வாக்கு சொன்னா தப்பாதே வேல மாறி அம்பிகையா வரம் கொடுத்தா பையாதே தேவதான உறதில விளையாடி வாராளம்மா அட்டகாளி 8 பேரும் அட்டநல்ல பட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி அட்டான பலவழக்க தாயான மாரியம்மா பொல்லாத கருப்பசாமி தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையம்மா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி மலையாள தேசம் விட்டு விளையாடி வந்திடையா பொல்லாத கருப்பசாமி வெள்ள குதிரையில இச்சருவா கையிலெடுத்து வேட்டையாடி வாராளையா கோட்ட கருப்பசாமி மாரியம்மா காவலாக கருப்பசாமி வாராரே வெட்டு மேல முழக்கத்தோடு உலவ போட்டு வருவாரா இல்லோடு முரசோடு விளையாடி வாராரே பொல்லாத கருப்பசாமி தாயான மாரியம்மா நீராறு ஓடுகின்ற இருக்கன்குடி தன்னதில சித்தாத்தங்கரையதில சின்ன பெண்ணா வந்தவளா பாலாத்து தண்ணியில மாறி பச்சை பெண்ணா வந்தவளா கங்கையாத்து தண்ணியில கன்னி பெண்ணா வந்தவளா கன்னி சந்தன மாரியம்மா மாறி மாறி என்றொருத்தி மாறி ஈஸ்வரியா என்றொருத்தி நீலி நீலி என்றொருத்தி நீலகண்டி என்றொருத்தி காளி காளி என்றொருத்தி காளி ஈஸ்வரியா என்றொருத்தி எல்லாத்துக்கும் இளையவளா தாயான வடக்குத்தியா அக்காலங்க 8 பேரும் ஆடி வரும் வேளையில ஓடுங்கம்மா ஒரு குலவ தேவதான உறதியில கூட்டமிட்ட படைகளோடு கூத்தாடி வாராளா இருக்கன்குடி எல்கையில ஆத்திலையும் நீராடி ஆரணியா பட்டுடுத்தி அக்கினி சட்டி கொண்டு
சொல்லி நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா சொற்பனத்தி காட்டிடுவா வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா தாயாட்ட காளி 8 பேரும் நாங்களோக பட்டணத்தில் அவதரித்த வேளையில ஆதிசக்தி பார்வதியா பெற்றெடுத்த பிள்ளைகளை கைலாசம் கொண்டு வந்து சந்தனமா ஜோலையில சந்தனமா முனிவரிடம் சக்தியர ஒப்படைத்த வேளையில 16 வயது வரை இருக்கன்முடி மாரியம்மா பக்குவமா வளர்ந்து வார ஆளாகி இருக்கும் போது ஆண்டவன மனதில் எண்ணி அவன் அக்கினிய வளர்ப்பாளா அக்கினிய வளர்க்கும் போது பார்வதி இறங்குவாளா பார்வதி பின்னால 8 பேர் இறங்குவாளா ஆண்டவை சிவபெருமா மறு உயிர் கொடுப்பாரா சந்தனமா ஜோலையில மாரியம்மா காளியம்மா 2வது உயிர்கள் வாங்கி எங்க வாராளானா கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை கட்டி கொலுவிருந்தா 56 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில ஆண்டவே சிவபெருமா 3வது உயிர் கொடுத்தா 3வது உயிர்கள் வாங்கி ஏ காளியம்மா மாரியம்மா அச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தா மாரியம்மா காளியம்மா சங்காரம் முடிப்பாளா ஏ காளியம்மா மாரியம்மா மகுடன வதை முடித்து கைலாச மலையதியில வைரவனை அழைத்துக் கொண்டு ஆண்டவன் இடமதியில பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணனை நோகடித்து தாயான முத்தாரம்மா காளியம்மா மாரியம்மா முத்து போட்டு முத்திரைக்கு ஆண்டவன் இடமதியில ஆக்குவர அழிக்க வர இருக்கன்முடி மாரியம்மா 1008 வர கொல்ல வர வெல்ல வர கோடி வரங்கள் வாங்கி சிங்கமுக வாகனம்மா இருக்கன்முடி மாறிக்கிட்டா சிவன் கொடுத்த பாக்கியம்மா கைலாச மலை கடந்து கருப்பனையும் காவல் வைத்து வைரவர முன்ன விட்டு வாராளே மாரியம்மா தாயான காளியம்மா அவ அக்காலங்க 8 பேரும் கைலாச மலை கடந்து கனகசங்கிலி பருவதம்மா இருப்பாரு வைப்பாரா நேரங்கள்லாம் ஒரு சொலையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போதராஜ பட்டணம்மா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை தனை கடந்து குச்சாலம் பாதை கூடி அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் குரல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில காளியம்மா மாரியம்மா ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா பக்தி விஸ்வநாதரையும் காசி விஸ்வநாதரையும் கண்டு வெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு காலமுக்கி சாலை விட்டு கடையநல்லூர் பாதையாக புளியங்குடி வழியாக சங்கர கோவிலில சங்கரனை ஆவண கோமதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி மாபெரி மாரியம்மா எங்க
உருண்ட மலை திரண்ட மலை ஒய்யார கழுகு மலை கழுகு மலை கந்தனையும் கடுகாச்சல மூர்த்தியையும் கண்டு மெல்ல நான் வணங்கி கோவில்பட்டி பாதையாக சாத்தூர் தனை கடந்து ஈராறு ஓடுகின்ற இருக்கன்குடி தன்னதியில இருக்கன்குடி மாறியாக அங்கு ஒரு நிலைய வாங்கி ஆட்டிலையும் தலைமுழுகி ஆரணியம் பட்டு உடுத்தி அக்கினிய கையிலெடுத்து எங்க எங்க வாராளானா சங்கரன் கோவில் வந்து புளியங்குடி பாதையாக வாராளே 8 பேரும் வாசுதேவ நல்லூர் விட்டு அங்கிருந்து பயணமாகி சிவகிரி பாதை கூடி வாராளே மாரியம்மா தேவதான ஊருக்குள்ள ஊருக்கு மத்தியில ஏலத்தரு தன்னதியில தாயான மாரியம்மா ஏலமாரி என்று சொல்லி பேர்நாம வாங்கிக் கொண்டு தேவதான ஊருக்குள்ள ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு அவன் நல்வாக்கி சொல்லுவானா இந்த தேவதானம் ஊருக்குள்ளே வந்து ஊருக்கு மத்தியிலே மாரியம்மா நிலையத்தை வாங்கி மேல மாரியம்மா என்று பேரும் முகலையும் பெற்று கருப்பசாமி காவல் வைத்து வண்டிக்கார வைரசாமி துணையாக கொண்டு என் மாரியம்மா நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த தேவதானம் ஊர் வாழும் மக்களையும் அம்மாளை வந்து வணங்கி வரக்கூடிய அத்துணை பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஓர் பயிராக மேல மாரியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்ன நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தானே நன்னே நானே தானே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தானே தானே நன்னே நானே தன்ன நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தானே நன்னே நானே சாமி அப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோன் வரட்டும் எல்லாரும் சாக்க வச்சு கீழே உட்காரத்தான் பார்க்கவோ. கும்மி பாட்டுக்கு கும்மி அடிக்கலாம்ல அப்படியா? சாமி அப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோனே ஐயா அப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோனே உன்னை அடிபணிந்த நானே அந்த அருமை மாறி கதை படிக்க அருள் புரி சிமானே சாமி கந்தனுக்கு முன் பிறந்த கணபதிய மாறும் ஐயா கந்தனுக்கு முன் பிறந்த கணபதிய மாறும் கொஞ்சம் கண்டிருந்து பாரும் இந்த கருணை மாறி கதை படிக்க கவிகள் அள்ளி தாரும். எம்மாரவள்ளி சூரவள்ளியன் அழகு சுந்தரவள்ளி எம்மாரவள்ளி சூரவள்ளியன் அழகு சுந்தரவள்ளி எம்மாருமை தங்கை செல்வி இப்ப அடிங்களம்மா நீங்க அடிங்களம்மா கும்மி இப்ப மாறி பேர சொல்லி ஓடு உலவ
சிறியாலை கண் பாரும் ஐயா திருச்செந்தூர் வேலா அவ குச்சாலத்து குளிந்த நீரில் குளிக்கிறாள மாறி அவ குச்சாலத்து குளிந்த நீரில் குளிக்கிறாள மாறி அவ இருக்கன் முடிக்காரி அவ கங்கா தீர்த்த வேணும் கலங்குறாள தாயே அவ பச்சை மஞ்ச போடு மண்ணே குளிக்கிறாள மாறி அவ பச்சை மஞ்ச போடு மண்ணே குளிக்கிறாள மாறி அவ இருக்கன் முடித்தாரி அவ கொச்சி மஞ்சள் வேணும் ஆடுறாள தாயே அவ நூல சேல கட்டிக்கிட்டு சிரிக்கிறாள மாறி மஞ்ச நூல சேல கட்டிக்கிட்டு சிரிக்கிறாள மாறி அவ இருக்கன் முடித்தாரி அவ சாந்த ரூபக்காரி அவ காஞ்சி பட்டு வேணும் கலங்குறாள தாயே அவ ஒரு கொட்டங்கருகமணி போதும் என்ன மாறி அவ ஒரு கொட்டங்கருகமணி போதும் என்ன மாறி அவ இருக்கன் முடிக்காரி அத ஊசி போட்டு கொற்பதற்கு காணாதின்ன காளி அவ ரெண்டு கொட்டங்கருகமணி போதும் என்ன மாறி அவ ரெண்டு கொட்டங்கருகமணி போதும் என்ன மாறி அவ இருக்கன் முடிக்காரி அதை இரு முடிச்சா கொற்பதற்கு பத்தாதுன்ன காளி அவ மூணு கொட்ட முத்துமணி போதும் என்ன மாறி அவ மூணு கொட்ட முத்துமணி போதும் என்ன மாறி அவ இருக்கன் குடிக்காரி அதை முடிச்சு போட்டு கொற்பதற்கு காணாதுன்ன காளி சிவப்பு அது 3000 பொன் பேருமா மூக்குத்திகள் சிவப்பு ஆத்த முகம ஒரே அமைப்பு அவ முகமா கூட மாறி முகமா கூட கிரீடம் மட்டும் 3 லட்சம் மதிப்பு மாறி அணிந்திருப்ப மேல அவ மாறி அங்கத்தில மின்னிட்டு பாராரணி பட்டு சேல எம்மா 1000 ஆத்தா 1000 உனக்கு 1000 பொன் பேருமா உயர்ந்த முக்கு பிள்ளாக்கு அது 1000 பொன் பேருமா உயர்ந்த முக்கு பிள்ளாக்கு ஆத்தா உலகமே செல்வாக்கு அவ ஊரே சுத்த ஆரி ஊரே சுத்த ஏறி வருவா ரத்தின பல்லாக்கு அவ 7000 பொன் பேருமா இருபாதத்தில தண்ட அவ 7000 பொன் பேருமா இருபாதத்தில தண்ட ஆத்த இடது புறம் கொண்ட அவ இடுப்பில் கட்டி இருக்கும் சேலை இருபுறத்தில கண்ட சிவப்பு கல்லு சிமிக்கி தோடு போதும் என்ன மாறி அவ சிவப்பு கல்லு சிமிக்கி தோடு போதும் என்ன மாறி அவ இருக்கன் குடிக்காரி அவ செந்தூருக்க கல்பதித்து வேணும் என்ன காளி பச்சை கல்லு மூக்குத்தியும் போதும் என்ன மாறி அவ பச்சை கல்லு மூக்குத்தியும் போதும் என்ன மாறி அவ இருக்கன் குடிக்காரி அவ பவளமணி முத்து வாரி கொர்க்க வேணும் தாயே
இருக்கன் குடிக்காரி அவ செந்தூருக்கு கல்பதித்து வேணும் என்னதாயே தனி வயிற காசு மாலை வேணும் என்னதாயே பொன்னால ஒட்டியான போதும் என்ன மாறி அவ பொன்னால ஒட்டியான போதும் என்ன மாறி அவ இருக்கன் முடிக்காரி அவ தேவதான மாறி அவ புது வயிற கல்பதித்து வேணும் என்னதாயே சிங்கத்துக்கு மேலிருப்பா செல்ல மாறியாத்தா அவ சிங்கத்துக்கு மேலிருப்பா செல்ல மாறியாத்தா அவ சிந்தை இளங்கும் மாத்தா அவ சீக்கிரமா வந்திடுவா போடுங்க மணி கொலவை கூப்பிட்டதும் வந்திடுவா போடுங்க மணி கொலவை அம்மா சங்க சத்தங்காவில் கேட்டு சன்னதி விட்டு வருவா அவ சங்க சத்தங்காவில் கேட்டு சன்னதி விட்டு வருவா நம்ம சங்கடங்கள் தெரிவா அவ சந்தோஷமா மாறி சந்தோஷமா வாராளம்மா போடுங்க மணி கொலவை கோயில விட்டு வருவா நம்ம குறைகள் எல்லாம் அறிவா அவ குறை தீர்க்க வந்திருக்கா போடுங்க மணி கொலவை எங்க மாரியம்மா விரண்ட இடம் மலையாளம்மா தேசம் அவ மாரியம்மா விரண்ட இடம் மலையாளம்மா தேசம் ஒளி மங்காத பிரகாசம் அவ மனக்குறவ மாறி மனக்குறவ கொண்டே ஒளி கருணை பிரகாசம் அவ கமலுனவ மாறி கமலுனவ கொண்டையில காட்டு மல்லி வாசம் ஆத்தாளவ பிறந்த இடம் ஆதி கைலாசம் எங்க ஆத்தாளவ பிறந்த இடம் ஆதி கைலாசம் அரு சுவாதி பிரகாசம் அவ அடிக்குனவ மாறி அடிக்குனவ கொண்டையில அடுக்கு மல்லி வாசம் அவ தெரியுதல்ல காளி தெரியுதல்ல கொண்டையில செண்பகப்பு வாசம் கேக்குது வெகு தூரம்
ஏ பூங்காவனம் கண்டிரந்து பூத்த மலர் எடுத்து நான் பூங்காவனம் கண்டிரந்து பூத்த மலர் எடுத்து புது நாரிலே தொடுத்து அத பொண்ணு முத்து எங்க தேவதான மாறிக்கு தான் பூசைக்காக கொடுத்து எம்மா வண்ண கொட்டந்துள்ளு மாவு திங்கீராள மாறி அவ வண்ண கொட்டந்துள்ளு மாவு திங்கீராள மாறி ஏன் தேவதான மாறி அத வாரி உன்ன காணாதுன்ன ஆளுறாளதாயே எம்மா மண்பான நிரம்ப கூழு குடிக்கிறாள மாறி அவ மண்பான நிரம்ப கூழு குடிக்கிறாள மாறி அவ இருக்கன் குடிக்காரி அவ சாந்த ரூபக்காரி அவ அண்டா நிறைய வேணும்னு ஆடுறாளதாயே அம்மா வரா சப்பரத்து மேல அவ அம்மா வரா சப்பரத்து மேல அழகு சந்திரன போல அவ அங்கத்தில மாறி அங்கத்தில மின்னேது பார் ஆரணி பட்டு சேல எம்மா அடுக்கடுக்க மலப்பாரி பாக்குறாள மாறி அவ அடுக்கடுக்க மலப்பாரி பாக்குறாள மாறி அவ இருக்கன் குடிக்காரி அவ எங்கே காளியம்மா அவ ஆனந்தமா சிரிக்கிறாள போடுங்க மணி கொலவை தாய முத்து முத்த மலப்பாரி பாக்குறாள மாறி அவ முத்து முத்த மலப்பாரி பாக்குறாள மாறி அவ இருக்கன் குடிக்காரி அவ சாந்த ரூபக்காரி அவ முகம் மலர்ந்து சிரிக்கிறாள போடுங்க மணி கொலவை தலைமுறைக்கு மறக்க மாட்டேன் தாய மாரியம்மா உன்னை தலைமுறைக்கு மறக்க மாட்டேன் தாய மாரியம்மா ஏன் இருக்கன் குடியம்மா என்ன தாங்கி நீங்க நடத்த வேணும் தாய மாரியம்மா குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் கொண்டாடுவோண்டாயே உன்னை குழம்பு குட்டி குடும்பம் எல்லாம் கொண்டாடுவோண்டாயே கொஞ்சம் குணமுடனே நீயே எங்க குலங்கள் எல்லாம் தாக்க வேணும் கும்பிட்டு நாங்க வாரோம் ஓடி தன்னை நன்னே நானே நன்னே தான நன்னே நானே என தான நன்னே நானே என தானானே தான நன்னே தான நன்னே நானே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேணும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சியுமான் கார்த்திகை கனி அவர்கள் சார்பாகவும் தேனருவி சார்பாகவும் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் ஜோதி அவர்கள் சார்பாகவும் அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று முதலாகவே 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளம் சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தால் நாமளுக்கு என்றைக்கும் போல இன்றைக்கும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக நாமல் 6 பேர்களுக்குமே அழகான பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு ஒரு மலர் மாலையவே நாமளுக்கு மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோடு நாமளை பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். நாமளை அன்பு செய்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அம்மனுடைய அருளாலே எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே
தென்முகமா திரும்ப வேண்டும் செய்யும் தோளில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல என்று வளர வேணும் கையிலை போல அவர்கள் வாழ வேணும் கைலை ஐயா வாழ வேணும் கைலை போலே நாமளே கள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த அன்னார் அவர்கள் ஆமையா இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று ஆமா அம்மாளை வணங்குகிறோம் ஐயா ஆமையா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் சாமி தப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தவாங்க ஐயா தப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தவாங்க ஹரிராமன் திருமகனா அயோத்திக்கு காவல்காரன் கருப்பசாமி தங்க அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் ஐயா மலையாள தேசம் விட்டு விளையாடி வந்திடையா ஐயா மலையாள தேசம் விட்டு விளையாடி வந்திடையா வெள்ள குதிரையில வேட்டையாடி வாராரையா பறந்து வராரு கருப்பசாமி பம்பரமா சுத்தி வராரு பறந்து பறந்து வராரு கருப்பசாமி பம்பரமா வராரு ஐயா அருவா பால பழக்குது கருப்பசாமி ஆவேசம் முங்கி வருது அருவா பால பழக்குது கருப்பனுக்கு ஆவேசம் முங்கி வருது பழ பழக்குது கருப்பனுக்கு ஆவேசம் பொங்கி வருது அருவா பழ பழக்குது கருப்பனுக்கு ஆவேசம் வருது உனக்கு முடுக்கு மீசம் உண்ட கண்ணா அதுக்கு ஏத்த கொண்ட கட்டா உனக்கு முறுக்கு மீசம் உண்ட கண்ணா அதுக்கு ஏத்த கொண்ட கட்டா வட்ட நல்ல ஒட்டு வச்சு வடிவழகே வாரானையா பறந்து வராரு கருப்பசாமி பம்பரமா சுத்தி வராரு ஓடியா கருப்பா. பறந்து வராரு கருப்பசாமி பம்பரமா ஐயா சந்தேன பொட்டழகே சபரிமலை காவக்காரன் ஏ சந்தேன பொட்டழகே சபரிமலை காவக்காரன் சம்வாது நான் மணக்க வாரானையா கருப்பசாமி அங்கே இடி கருப்பசாமி தங்க அங்கே இடி கருப்பசாமி தங்க ஐயா சொல்ல பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா முள்ள இருக்குது உன்னை சொல்ல பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா முள்ள இருக்குது பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா புல்லாரி பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா ஐயா கருகி உருகி பிறந்ததால கருப்பசாமி ஓம்பையாரு ஐயா கருகி உருகி பிறந்ததால கருப்பசாமி ஓம்பையாரு 18ஆம் படியதிலே வாரானே கருப்பசாமி பறந்து கருப்பசாமி பம்பரமா ஐயா பறந்து வராரு பம்பரமா சுத்தி ஐயா சொல்ல பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா புள்ள இருக்குது உன்னை சொல்ல பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா புள்ள இருக்குது
மக்களுக்கும் ஆமையா ஆலயத்தின் நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பரிசளித்து நாமளை பாராட்டிய செல்வ சீமானுக்கும் செல்வ சீமாட்டிக்கும் ஆமா இங்கே வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் ஆமையா அதோடு மட்டுமல்லாமல் வேற என்ன இதுவரைக்கும் எங்களுக்கு நேரம் அளித்து மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் காவலாகவே பணிபுரிந்து கொண்டிருந்த ஆமையா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.